கண்டிப்பா கஸ்தூரி பேசினதை நான் ஏத்துக்கல. கண்டிப்பா ஏத்துக்கல. ஒரு சமுதாயத்தையே கொச்சப்படுத்துறதுங்கிறது தப்பு. நான் அங்க மீட்டிங் எதுக்கு வந்தோம்? பிராமணர்களை பத்தி பேசாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னதுக்கு தான் அந்த மீட்டிங். அந்த மீட்டிங்ல நின்னுக்கிட்டு தெலுங்கு சமுதாயத்தை கொச்சப்படுத்தினா அப்புறம் என்ன? வாட் இஸ் தி பர்பஸ்? அந்தப்புறம் சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழங்கள் இனம். அந்த மீட்டிங்கோட பர்பஸே அது இல்லீங்களே. மீட்டிங்கோட பர்பஸ் என்ன? இப்ப நீங்க கேக்குறீங்க பர்பஸ்லயே லாஜிக் என்ன நீங்க கேக்குறீங்க. நான் சொல்றேன் இருக்கு லாஜிக், பர்பஸ் இருக்கு. ஐ திங்க் திஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி லுக்ட் இன்டு. இதை இக்னோர் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வாதம். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்தது தான் அந்த ஹல்வா கிண்டின செரமனி பத்தி நான் சொன்னது. ஏன்னா ராகுல் காந்தி வந்தது எதர்ச்சியா வந்த கான்டெக்ட்ல நம்ம பேசின விஷயம். ஆனா அந்த மீட்டிங் போட்ட பர்பஸ் என்ன? அந்த பர்பஸ்க்கும் கஸ்தூரி பேசினதுக்கும் சம்பந்தம் இருந்ததா? தெலுங்குக்காரங்களை எப்படிங்க நீங்க தப்பா பேசலாம்? தமிழ்நாட்டில் த செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் தெலுங்கு கம்யூனிட்டி. ஐ ஹேவ் சோ மெனி. எனக்கு இன்ஃபேக்ட் என்டையர் சிரஞ்சீவி ஃபேமிலி பத்மா சேஷாதிரியில படிச்ச பசங்க தான். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ராம்சரனுக்கு. என் பையனே சாவித்ரி மாவுடைய கொள்ளு பேரன். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ கனெக்ட். அதாவது நீங்க அவாய்ட் பண்ண முடியாது தெலுங்கு தமிழ் கனெக்டர். மெட்ராஸா இருந்த போது 2 இண்டஸ்ட்ரி இங்க தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஓகேங்களா? ஸோ நீங்க அவங்க என்ன சொல்றாங்க? நான் ஹைதராபாத்ல போய் பொழப்பு தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் அதை பத்தி கொச்சையா பேசணும்? உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தை தாக்கணும்னா தைரியம் இருந்தா அந்த பேரை சொல்லி தாக்கணும். அதை செய்யல. ஒட்டு மொத்தமா பேசினது தட் வாஸ் நாட் தட். அந்த மீட்டிங்கோட பர்பஸ் அது இல்ல. இன்ஃபேக்ட் அது நடந்ததுனால அந்த மீட்டிங்கோட பர்பஸே டிஃபீட் ஆயிடுச்சு என்ன பொறுத்த வரைக்கும். கஸ்தூரி அந்த மீட்டிங்கோட பர்பஸையே கண்டிப்பா ஏன்னா டோட்டலா வேற மாதிரி டைவர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? யாராச்சும் இந்த மீட்டிங்கை பத்தி பாவம் அர்ஜுன் சம்பத் ஐயா கஷ்டப்பட்டு இத்தனை பேரை கூப்பிட்டு, இத்தனை சமுதாயத்திலேருந்து மக்களை கூப்பிட்டு, மற்ற ஜாதிகள்லேருந்து மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, பிராமணர்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும்ட்டு நடத்தி, அத்தனை பிராமணர்கள் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி எல்லாம் நடந்தும் கடைசியில மீடியால என்ன வந்துட்டு இருக்கு இந்த செகண்ட் வரைக்கும்? கஸ்தூரி தலைமறைவா இருக்காங்க, கஸ்தூரி மேல எஃப்ஐஆர், கஸ்தூரி மேல கேஸ், கஸ்தூரி இதை பேசினாங்க. கஸ்தூரி ஏன் வந்துச்சு? அவங்க பேசினதுனால தானே வந்துச்சு. இப்ப நாங்க எல்லாரும் பேசினது அந்த மீட்டிங்க்கு தேவையான கருத்துக்களை தான் அவங்கவுங்க பாணியில அவங்கவுங்க கான்டெக்ட்ல எது எங்களுக்கு முக்கியம்னு தோணுச்சோ எங்களுக்குலாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் கொடுத்தாங்க டைம். அந்த 3 நிமிஷத்துக்குள்ள நாங்க என்ன தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டப்ப நீங்களே என் ஸ்பீச்சும் பார்த்தீங்க. நான் சொன்னது என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் மெயினா ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் த சோஷியல் மீடியா ட்ரோலிங். அண்ட் ஏன் வெக்கப்படணும் சொல்லிக்க அப்படிங்கிறது என்னுடைய மை பர்சனல் பிலீஃப். யூ கேன் அக்ரி டு டிஸ்அக்ரி வித் மீ, பட் அதை பற்றி தான் நான் பேசினேன். அந்த மாதிரி ஒருத்தர் இப்போ ஒரு சிவாச்சாரியார் கோயிலில் நடக்கிற சில அநியாயங்களை பற்றி பேசினார். அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அந்த மாதிரி நிறைய பேர் அந்த சப்ஜெக்டுக்கு சப்போர்ட்டிவான விஷயங்களை தான் பேசினோம். தெலுங்கு கம்யூனிட்டி அட்டாக் பண்ணுறதுக்கும் அந்த சப்ஜெக்டுக்கும் என்ன சப்போர்ட்? வேர் இஸ் த கனெக்ட்? ஏன் கண்டிக்கல? எப்படி அந்த மீட்டிங்கில் நான் எப்படி கண்டிக்க முடியும்? ஐ எம் நாட் த கன்வீனர் ஆஃப் த மீட்டிங் இல்லைங்களா? ஐ மைசெல்ஃப் அம் ஸ்பீக்கர். கஸ்தூரி பேசுனது தப்புன்றீங்க. ஆமா, கஸ்தூரி ஒரு மேடையில் பேசுறாங்க. குறைந்தபட்சம் அமைதியா இருந்திருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. அந்த கூட்டம் மொத்தமும் ஆர்ப்பரிக்குது கஸ்தூரி அப்படி பேசும்போது. அப்ப என்ன பொருள் கொள்ள முடியும் மேம்? நம்ம பார்க்குறோம் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க அந்த பேசும்போது. அப்படின்னா ஓகே, இந்த கூட்டம் கஸ்தூரி பேசுனதை ஏற்குது. இல்ல, கஸ்தூரி பேசுன அதே டோன்ல தான் இருக்காங்க. இல்ல வெரி வெரி சாரி, ஐட் லைக் டு டிஃபர். அன்னைக்கு நானும் அந்த மேடையில் தான் இருந்தேன். நிறைய பேர் we were all squirming. we were not happy. ஒருத்தருக்கு மூஞ்சி பார்த்துக்கிறோம், என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா 5 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய பொண்ணு 20 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கா, நிறுத்த மாட்டேங்கிறா. இதுதான் நடந்தது. நான் அங்க இருந்தேன், ரைட் பிஹைண்ட் கஸ்தூரி. நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கண்டிக்கணும். எப்படி நம்ம மேடைகள் இப்ப மேம் அர்ஜுன் சம்பத்தே கூட பல முறை அவருக்கு ஒவ்வாத கருத்துக்களை யாராவது சொல்றாங்கன்னா உடனே ரியாக்ட் ஆகுறாருல. அப்ப இதே மாதிரி நம்ம இப்ப இது நமக்கு ஒவ்வாத கருத்தை ஒண்ணு கஸ்தூரி சொல்றாங்க, இல்லைங்க, நாம ரியாக்ட் ஆகணும். என்ன ஆயிடுச்சு? நம்ம சைலண்டா வேடிக்கை பார்க்கறோம். இல்லங்க, சைலண்டா வேடிக்கை யாரும் பார்க்கல.